வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் 54ஆம் ஆண்டு ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி திருத்தேரினை முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை அரசு மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக புதுச்சேரியில் வருகின்ற செப்டம்பர் 11ஆம் தேதியன்று சுனாமி பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. பாரத ரத்னா அன்னை தெரேசா அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் 54ஆம் ஆண்டு ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி திருத்தேரினை முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் 54ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 27ஆம் தேதி தொடங்கியது. நாள்தோறும் லட்சுமி ஹயக்ரீவருக்கு காலை பல்வேறு ஹோமங்களும் திருமஞ்சனமும் மாலை பல்வேறு நரசிம்மர் அலங்காரத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி திருத்தேர் தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது. இதில் லட்சுமி ஹயக்ரீவருக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நிறைவடைந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முத்தியால்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை அரசு மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக புதுச்சேரியில் வருகின்ற செப்டம்பர் 11ஆம் தேதியன்று சுனாமி பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி எதிர்வரும் செப்டம்பர் 11ஆம் தேதி புதுச்சேரியில் சுமார் 10 இடங்களில் காலை 8 மணி அளவில் சுனாமி ஒத்திகை நிகழ்வு நடைபெற உள்ள நிலையில் யூனியன் பிரதேச அளவிலான சுனாமி ஒத்திகை பயிற்சிக்கான நெறிமுறைகளை பற்றிய கருத்தரங்கு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியரும் பேரிடர் மேலாண்மை துறை தலைவருமான திரு குலோத்துங்கன் அவர்கள் தலைமை ஏற்று காணொலி காட்சி மூலம் சம்பந்தப்பட்ட துறை தலைமை அலுவலர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் ஒத்திகை நிகழ்ச்சியானது சுனாமி பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சியும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை உயரத்தில் இருந்து மீட்கும் ஒத்திகை உள்ளிட்ட பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சிகளும் நடத்துவது குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் நெறிமுறைகளில் குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு பகுதியை கண்டறிதல், சுனாமியால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை தங்க ஏற்பாடு செய்தல், மீட்பு முகாம்களில் பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை மூலம் அவசர கால மருத்துவ வசதி வழங்குதல், குடிமையியல் துறையின் மூலம் உணவுப் பொருட்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தருதல், குழந்தைகள் மற்றும் பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கு முதலுதவி வழங்க சிறப்பு முகாம்கள் சுகாதாரத்துறை மூலம் ஏற்படுத்துதல், காவல்துறை, தீயணைப்புத்துறை, கால்நடைத்துறை மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அனைத்து அவசரகால உதவிகளையும் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் துறை அதிகாரிகளை அறிவுறுத்தினார். மேலும் ஒத்திகை நடைபெறும் அனைத்து பகுதிகளிலும் மருத்துவ குழுக்கள் அமைத்தல் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் தீயணைப்பு வாகனங்கள் அமைத்தல் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும் இது ஒரு ஒத்திகை நிகழ்வுதான் எனவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் சார்பு ஆட்சியர் செல்வி இசி பாரதி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சுதி யார்காட்டி மற்றும் பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பாரத ரத்னா அன்னை தெரேசா அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவளப்பேட் பகுதியில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன்குமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசூர் தவளப்பேட் பகுதியில் மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான A.K. சாய்ஜி சரவணன்குமார் முயற்சியில் ரூபாய் 26,22,445 ரூபாய் மதிப்பீட்டில் 200 கிலோவாட் கொண்டு புதிய மின்மாற்றி அமைத்து அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் தவளப்பேட் முழுவதும் சுமார் 45 மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு அதனையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் நடந்து சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதில் மின்துறை இளநிலை பொறியாளர் ஸ்டாலின், கட்சி நிர்வாகிகள் ராம், அன்பு, கோவிந்தன், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அன்பரசன், ரஞ்சித் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். மெஹஃபில் classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil classical Mughal design jewelry from Josa Lucas. மிலாது நபி மற்றும் ஓணம் திருநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு கவர்னர் கைலாசநாதன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள ஓணம் திருநாள் வாழ்த்து செய்தியில், உலகம் முழுவதும் உள்ள மலையாள மொழி பேசும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மொழி மற்றும் கலாச்சார அடையாளங்களோடு நம் பாரத தேசத்தின் ஒற்றுமையை முன்னிறுத்தி வளர்ச்சி பெறுவோம். இந்த ஓணம் திருநாள் ஆண்டு முழுவதும் அனைவரது வாழ்விலும் மிகுந்த மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அளிக்கட்டும். ஓணம் திருநாளில் இடும் பூக்கோளத்தைப் போலவே அனைவரது வாழ்க்கையும் மலர்ந்திருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் அவர் வெளியிட்டுள்ள மிலாது நபி வாழ்த்து செய்தியில், நாடு முழுவதும் உள்ள மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த மிலாது நபி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித சமூகத்திற்கு அன்பு, இரக்கம், மனிதநேயம் ஆகியவற்றை போதித்தவர் நபிகள் நாயகம். சமத்துவம் நிறைந்த மனித சமுதாயத்தை உருவாக்குவதற்காக லட்சியத்தை முன்வைத்தவர். அவரது பிறந்த நாளை இஸ்லாமிய மக்கள் மிலாது நபி விழாவாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த நன்னாளில் அவரது சீரிய போதனைகளையும் சிறந்த வழிகாட்டுதல்களையும் ஏற்று மனிதநேயம் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட உறுதி ஏற்போம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி பழைய ஐயனார் கோவில் தெருவில் உள்ள கமால் பாஷா என்பவர் வீட்டில் சிலிண்டர் வெடித்து சேதம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வீட்டிற்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் அவர்கள் ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அவர்கள் உணவு சமைக்க முடியாத நிலையை கண்டு உணவும் வழங்க ஏற்பாடு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் முருகன், ஜெகதீசன், தம்பா, சேகர், சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை பாரதியார் கிராம வங்கி தனது 48வது கிளையான வரிச்சிக்குடி வடக்கு கிளையை இன்று காரைக்காலில் வங்கி தலைவர் ரத்னவேல் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் 47 கிளைகளுடன் பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை அளித்து வரும்
புதுவை பாரதியார் கிராம வங்கி தனது 48வது கிளையான வரிச்சிக்குடி வடக்கு கிளையை இன்று காரைக்காலில் வங்கியின் தலைவர் ரத்னவேல் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த விழாவில் வங்கியின் கிளை பொது மேலாளர் கணபதி, வங்கி கிளை மேலாளர்கள், ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த விழாவின் போது 444 நாட்களுக்கான சிறப்பு வைப்பு நிதி திட்டமான புதுவை வசந்தம் திட்டத்தின் மூலம் ரூபாய் 50 லட்சம் அளவிலான டெபாசிட் வாடிக்கையாளர்களிடம் இருந்து பெறப்பட்டது. மேலும் வங்கி தலைவர் ரூபாய் 1.5 கோடி அளவிலான வீட்டுக்கடன், மின்சார ஆட்டோ கடன், சிறு தொழில் மற்றும் சுய உதவி குழுக்களுடன் பயனாளிகளுக்கு வாழ்த்தி வழங்கினார். திறப்பு விழாவின் இறுதியாக கிளை மேலாளர் செல்வி காவியா நன்றி உரை கூறினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் 54ஆம் ஆண்டு ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி திருத்தேரினை முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை அரசு மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக புதுச்சேரியில் வருகின்ற செப்டம்பர் 11ஆம் தேதியன்று சுனாமி பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. பாரத ரத்னா அன்னை தெரேசா அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.